சுவாமி வாழ்ந்து கட்டிய மகாத்மா வேதாந்த தேசிகர். இதில் பிரபத்தியும் ஒரு வேலை இருக்கு. பிரபத்தி என்றால் என்ன? உயர்ந்த பக்தி முழு சரணாகதி மொத்தமா வந்து சரணம் அடைகிறது. பிரபத்தி இந்த அமுதமொழிகளே இது பல இடத்துல பெருமாள் சொல்றார். அமுதமொழிகள் அவர்கிட்ட முழுமையாக அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்க பவர் ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்கிறது. முழுமையாக அவரும் ஒப்படைக்கிறது. அது வந்து எளிது அல்ல. குருமராஜ் கிரீஷந்திர கோஷம் தெரியும். ராமகிருஷ்ணத்தை வந்த ஒரு இல்லறச்சியில அவருக்கு நிறைய மக்கள்லாம் வங்காளத்திலே நாடகம் எடுத்தார். நாடகம் எடுத்தாளர்னா வங்காள நாடக தந்தைன்னே சொல்லுவாங்க. அந்த அளவு ரொம்ப பெரிய அவருடைய அரசாங்கம் அவருக்கு தபால் தலையிடம். அவருக்கு அரசாங்கமே நம்ம தபால் தலையிடம் போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய எழுத்தாளர். 3-4 பேர் இருப்பாங்க உதவியாளர்கள். அப்படி சொல்லிட்டே இருப்பார். நாடகம் திடீர்னு ஏதாவது 4 பேரும் எழுதிக்கணும் சொல்லணும். ஏதாவது திரும்பி கேட்டால் எனக்கு தெரியாது. கடவுள் தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த ராமகிருஷ்ணர் அவதாரம் அப்படின்னு சொன்னதுல முதல் இல்லை கொஞ்சம் பேர் அவர் ராமகிருஷ்ண அவதாரம் நம்புது முழுமையாக அவதாரம். அவருக்காகத்தான் கல்பத்திற்காலே அவருக்கு கிரீஷந்திரன் அவர் தான் போய் பகவான் கல்பத்தில் ஒன்றாம் தேதி ஆசீர்வாதம் கேட்கிறாரு. அப்போ பகவான் தான் எல்லாருக்கும் ஆன்மீக அனுபவம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கிரீஷ் வந்து நல்ல எப்போ கையில பாட்டில் குடிகார். அவரே சொல்றாரு, நான் குடித்த பாட்டில் ஒன்று மேல ஒன்று வச்சா நான் வாசத்தை சொல்லுறாரு. அந்த மாதிரி குடிகார். அப்போ குருமராஜ் வந்து எனக்கு புரிவதற்கு வழியே வேணும் கேட்டால் நீ கடவுளை நிலை கடவுளுடைய பேரை சொல்ல தெரிகிறாரு. இது நான் எப்பவும் போதையில் இருப்பேன். அதனால கடவுளை நினைக்க முடியாது. சாப்பிடும்போதும் போதையில இருப்பேன். முதல்ல சாப்பிடுவேன். தூங்கும் போது குளிக்கும் போது எப்பவும் போதை தான். என்னால நான் அது வாழ்வுறேன். நான் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்குது. அதனால தான் குருமராஜ் ஆட்கள் என்ன விஷயம்னா சொல்லுவாங்க.